பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். வாங்க சேர்ந்து பாடுவோம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும். வருத்தப்பட்டு பாவ பாரம் கவலை துன்பம் சுமக்கும் நீ, வருத்தப்பட்டு பாவ பாரம் கவலை துன்பம் சுமக்கும் நீ, என்னிடத்தில் இன்று ஓடி வந்திடு, அப்பொழுதும் ஆத்துமா வாழ்ந்திடும். என்னிடத்தில் இன்று ஓடி வந்திடு, அப்பொழுதும் ஆத்துமா வாழ்ந்திடும். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும். ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்திடு, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்திடு, ஜீவனுள்ள தேவனையே தேடிடு, அப்பொழுதும் ஆத்துமா வாழ்ந்திடும். ஜீவனுள்ள தேவனையே தேடிடு, அப்பொழுதும் ஆத்துமா வாழ்ந்திடும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீயும் அறிந்திடு, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீயும் அறிந்திடு, தேடி தேடி தினமும் வேதம் வாசித்திடு, அப்பொழுதும் ஆத்துமா வாழ்ந்திடும். தேடி தேடி தினமும் வேதம் வாசித்திடு, அப்பொழுதும் ஆத்துமா வாழ்ந்திடும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். இன்றைக்கும் கூட இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். மார்க் 11:24 இயேசு சொன்னார், நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசி, நம்புங்கள் என்றார். ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, நம்ம கேட்கிறத ஆண்டவர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுகிற வரை கேட்கணும். ஏனென்றால்
அவர் வானத்துக்கும் பூமிக்கும் எஜமான். அவர் தான் சொந்தக்காரர். அவர்கிட்ட இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. அவர்கிட்ட எல்லாம் பூர்த்தியாய் நிறைவாய் இருக்கிற தேவன் நிறைவுள்ளவர், மனிதன் குறைவுள்ளவர். அப்ப அவர்கிட்ட இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு காரியம் இல்லை, குறைவுபட்டு போனோம்னா அவர்கிட்ட போனா நமக்கு கிடைக்கும். குறைவுபடாமல் சம்பூரணமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவேதான் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்க, கேட்கிற எவனும் பெறுகிறார். இன்னைக்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டுமா? பலன் வேண்டுமா? சுகம் வேண்டுமா? வாழ்வு வருமானம் வேண்டுமா? தொழில் வேண்டுமா? கேளுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி ஆண்டவர் கொடுப்பார். அவர் தாங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு அருமையா சொல். இன்னைக்கு கேளுங்க. பரத்திலிருந்து அவர் கொடுத்தால் அன்றி யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள, நமக்கு கொடுக்கிறதுக்குனே அவர் வாழ்கிறார், உயிரோடு எழுந்தார். அதனாலதான் யோவான் 3:27 பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே அன்றி யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு கொடுக்கும்படி கர்த்தருடைய கைகள் திறந்திருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. கேட்கிற எவனும் பெறுகிறான். எதை கேட்பது அப்படின்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது தேவன் தம்மை நம்புகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயமல்ல. சீசர்களை உயிரோடு எழுந்த பின்னாடி இயேசு அவர்கள் மேல் ஊதி ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியை பெறணும். பரிசுத்த ஆவி இல்லாம நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, நிலை நிற்க முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் சீசர்கள் சொன்னார். கூட இருந்து ஜெபம் பண்ணி அற்புதங்களை பெற்ற சீசர்களே பரிசுத்த ஆவியை பெற்றாங்கன்னா, ஒவ்வொரு நாள் நம்ம அதுல நிரம்பணும்ல, ஜெபிக்கணும்ல, கேட்கணும்ல. எனக்கு எல்லாம் தெரியும், நான் ரெவரண்டு, நான் டாக்டரு, நான் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. வேதபாதகர் அல்ல. நம்ம எதை கண்டுபிடிச்சு நான் தேறிட்ட நினைக்கிறேன், அதுல அப்பதான் அடியெடுத்து வைக்கிறோம். அதான் ஆரம்பம். அப்ப அதனாலதான் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியை கேளுங்கள். சீசர்கள் சொன்னாரு. அவர்கள் மேல் வீட்டு அறையில போய் அப்போஸ்தலர் 1:8 வார்த்தையின்படி பரிசுத்த ஆவி வரும்போது பலனடைவீர்கள் என்ற வார்த்தை. அவர்கள் பலனடைந்து உன்னதத்துக்கு ஏறி போய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த தேவன் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போறார்? ஒரு நிறைவை தந்து பெற்றுக்கொள்ளும்படி வானத்தின் பலகனியை திறந்து உங்கள் குடும்பத்தை, உங்களை ஆசீர்வதித்து அளவில்லாமல் நிரப்பி நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவன் என்று நடத்தும்படி அவரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து தேவன் எனக்கு பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வானத்தின் பலகனியை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார்களோ, மேலே வானத்திலும் கீழே உள்ள ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட பெற்றுக்கொள்ளும்படி பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தடைகளை நீக்கி ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து இந்த நாளில் அற்புதமாய் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமென். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவக்கர நம்மளோடு இருந்து ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமென்.